Hello friends, welcome to JK Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தெலுங்கானா சிக்கன்ல செய்யக்கூடிய ரெசிபி வந்து நம்ம யாருக்குமே பிடிக்காம இருக்காது. அதுலயும் விதவிதமா செய்யற ரெசிபினா சொல்லவே வேணாம். எல்லாமே ரொம்ப புது ரெசிபினா எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். இப்போ அந்த வகையில இப்போ செய்ய போறது தான் வந்து நம்ம தெலுங்கானா சிக்கன். இப்போ அந்த தெலுங்கானா சிக்கன் செய்யிறதுக்கு முதல்ல நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணனும். அதுக்கு ஒரு panல நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கங்க. அடுத்து 1 ஸ்பூன் சீரகம், அடுத்து 1 ஸ்பூன் கசகசா, அடுத்து இது கூட காரத்துக்கு 8 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு வந்து ஏத்தாற போல மிளகாய் எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் 2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் வறுபடணும். இது வந்து ரொம்ப வறுபட தேவையில்ல, 1 நிமிஷம் வறுபட்டாலே போதும். அதுக்கப்புறம் வேறு பிளேட்டில் மாற்றிடுங்க. அடுத்தது அதே பேனில் துருவன தேங்காய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுவும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காயும் பாருங்கள் லைட்டாக வறுபட்டுச்சு. இந்த கலர் வந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுவும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற இதிலே சேர்த்து இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம தெலுங்கானா சிக்கன் செய்கிறதுக்கு மசாலாவை ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது அதே பேன்லேயே வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருங்க. அந்த ஆயிலில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. அதில் ஒரு 2 வெங்காயம், இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ண வெங்காயம் 2 வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயம் வதங்கட்டும். அதாவது வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் பாருங்கள் இந்தளவுக்கு வதங்கணும். அடுத்தது இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் இதில் சிக்கன் பீஸை சேர்த்துடலாம். நான் எடுத்துருக்கிற சிக்கன் வந்து 350 கிராம் சிக்கன். இப்போ அந்த சிக்கன் பீஸை இதில் சேர்த்துடலாம். சிக்கன் பீஸை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கனை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்தது சால்ட்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. நான் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்தது நம்ம மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்க தெலுங்கானா சிக்கன் மசாலாவை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவை. நான் 1 டம்ளருக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சிக்கன் வேக வைக்கிறதுக்காக இப்போ மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மூடியை திறக்கலாம். பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு. மூடி திறக்கும் போது அருமையான வாசனை. இப்போ ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் கடைசியாக நம்ம 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா வந்து நம்ம இறக்கும் போது தான் சேர்க்கணும். அப்போ தான் வந்து நல்ல வாசனையாக இருக்கும். அடுத்தது மல்லி இலையை சேர்த்துடலாம். மல்லி இலையும் இறக்கும் போது சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இன்னும் நல்ல வாசனை கொடுக்கும். அவ்வளோதாங்க, தெலுங்கானா சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம JK Samayal சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு அப்டேட்டையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.